இது வந்து என்னோட பாடி டைப், என்னோட பாடியோட டைப்பு. இங்கே பாருங்க, வயிறு ஃபேட் போட்டிருக்கேன், நீங்களே பாருங்க. மக்களே, மேலே ஏற போகிறேன். இங்கே பாருங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சு நான் போட போகிறேன். இந்த 1 வீக்கில் வந்து என்னென்ன ஃபுட் எடுக்கிறது, எப்படிலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக, இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு 6 நாளைக்கு வந்து விலாகாக இருக்க போது. யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்காக. ஆமாங்க, இப்போ தான் எந்திரிச்சேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 6:15 ஆகி போச்சு. ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே வந்து மோஷன்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெயிட் செக் பண்ண போகிறேன். வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. இந்த 1 வீக்கில் வந்து நம்ம எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணலான்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். லாஸ்ட்டில் வந்து எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்னோடய பாடி டைப், என்னோடய பாடியோட டைப்பு. இங்கே பாருங்க, வயிறு ஃபேட் போட்டிருக்கேன், நீங்களே பாருங்கள். ஃபேட் போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்ணடியில் உங்களுக்கு காட்டுறேன் என் பாடி, என் உடம்ப. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட் செக் பண்ண போகிறோம். வெயிட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. இந்த வீக்கில் வந்து நம்ம எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். ஆமாம், இந்த 2-3 கேஜா இல்லை வந்து 1 கேஜா அது நமக்கு தெரியல. நம்ம ஃபுல்லாக டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டு ப்ளஸ் டயட்டு ப்ளஸ் ஒர்க் அவுட்டுங்க, இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். வாங்க நம்ம வெயிட் பார்க்கலாம். மக்களே, மேலே ஏற போகிறேன். இங்கே பாருங்க. $68.5ங்க. ஆமாங்க, 68.5. கரெக்டாக வந்து 6 நாளில் வந்து நம்ம எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா காஃபி ஒரு சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேன். இங்கே வந்து சின்ன டம்ளர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் ட்ரெட்மில் பண்ண போகிறேன். ட்ரெட்மில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் நான் ஓட போகிறேன். 5 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு வீட்டில் போயிட்டு என்னென்ன ஃபுட் எடுக்கிறதுனா இது என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றேன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஈவினிங் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதேமாதிரி ப்ராப்பராக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக டயட் தாங்க மெயினாக முக்கியம். நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் தான் இருக்குது. அது மட்டும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நான் வந்து என்னோடய கேலரிஸ்க்குள்ளே சாப்பிட்ருக்கேன். என்னோடய கேலரிஸ் பார்த்திங்கன்னா 1850 கேலரிஸ்க்குள்ளே நான் சாப்பிட்ருக்கேன். நீங்களும் வந்து உங்களோட கேலரிஸ் வந்து 2000 கேலரிஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபைவ் கிலோமீட்டர் பேஸ் பண்ணியாச்சுங்க. 5 கிலோமீட்டரு 357 கேலரிஸுங்க. வீட்டில் போய் என்னென்ன சாப்பிட்றேன்னு நீங்கள் பாருங்கள். ஃபேட் லாஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒர்க் அவுட் வந்து ஃப்ளோர்லேயும் இருக்கும், வெயிட்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு லைட்டாக வந்து கண்ணனில் போய் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கணும். கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு நம்ம வீட்டில் போய் இது பண்ணலாங்க. ஓகே, பாய். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வந்திருக்கோம். வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வாங்கியிருக்கேன், பீன்ஸ் வாங்கியிருக்கேன், அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் வாங்கியிருக்காங்க. மாங்காய் வந்து மாம்பழம் இல்லை, மாங்காய் வாங்கியிருக்கேன் மாங்காய் சட்னி பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து 2 கற்பூரவள்ளி பழங்க, சின்ன பழம் ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் பம்கின்னு இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து லைட்டாக வந்து சிரகி ஃபுல்லாக தோல் எடுத்துட்டுங்க. இந்த அரிசி மாவுங்கிறது, அரிசி மாவில் வந்து பீட்ரூட்டை அரைச்சி இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட்டெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கேன். அது கூட வந்து லைட்டாக வந்து பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி கொஞ்சோண்டு போட்டிருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணுறோம்னா லைட்டாக கொத்தமல்லி போட போகிறேன். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து லைட்டாக கொஞ்சம் வாட்ரு மிக்ஸ் பண்ணணும். வாட்ரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜாரில் வந்து மெதுவாக நம்ம நைஸாக ஃபுல்லாக வந்து அடிக்க போகிறோம் ஜாரில். சரிங்களா, அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த
இது வந்து நம்ம வந்து அரிசி மாவில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசை ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. எனக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பீட்ரூட் அரைச்சி நம்ம வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். லைட்டாக இது மாதிரி கலக்கிட்டு நம்ம தோசை ஊற்றி சாப்பிட போகிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிருக்கேன். இது காலையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸு வித் ஃபைபர்னு கூட சொல்லலாங்க. ஆமாம், நீங்கள் அரிசி மாவு ஊற்றிட்டு கூட லைட்டாக வந்து பீட்ரூட்டோ கேரட்டோ நீங்கள் நைஸாக அரைச்சி நீங்கள் மாவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுங்கள். இது கூட சட்னி பார்த்திங்கன்னா நான் வந்து மட்டன் குழம்பு கொஞ்சம் எடுக்க போகிறேன். இதாங்க டுடே பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு கொஞ்சோண்டு 3 தோசை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா குக்கும்பர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்வீட் கார்னு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீனட்டு, ரா பீனட்டு. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்வீட் கார்னும் வேர்க்கலையை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிட்டேன். பாயில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் கேரட்டு ராவா சரகி போட்டிருக்கேன் உங்களுக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு. ஆமாம், டீ காஃபி வந்து இல்லைங்க, இது மட்டும் எடுத்துருக்கேன். Opposite. 1, 2, 3, 4, 5, 6, 9, 10, 11, 12, 13, 15. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் தான் நான் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வெயிட் வந்து 68.5 இருந்தது. ஃபுல்லாக வெயிட் ஸ்லைட்டாக பண்ணிவிட்டு அதுவே ஆப்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 ஃபெயிலியர் வரைக்கும் பண்ணேன். ஒரு 3 செட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் கிராஸ் ஓவர். இங்கே வருங்க, லெக் கிராஸ் ஓவர். இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 24, 25, 26, 27, 28. ஃபெயிலியர் வரைக்கும் பண்ணணும். அப்பா, நெக்ஸ்ட் பைசைக்கிள். ஓகே, பைசைக்கிள் எல்லா ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் பிரேக் விட்டு இங்கே வருங்க. பைசைக்கிள் ஒவ்வொரு செட்டுக்கும் 20 செகண்ட்ஸ். ஓகே, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 30. இன்னைக்கு ஃபுல்லாக 3 கொடுத்தான். ஒரு 3 செட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதே 3 செட்டு பண்ணிடுவேன், ஆனால் வீடியோ லென்த்தாக இருக்கும். அதனால் வந்து எல்லாமே வந்து ஒரு 20 ரெப்ஸ் பண்ணுங்க. முடியாதவங்க வந்து
ஒரு 10ஓ 8ஓ பண்ணுங்கள். நல்லா வந்து அட்வான்ஸாக இருந்தவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெயில் வரைக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோர் அண்ட் ஆப்ஸ் வந்து நல்லா ஃபீல் ஆகுங்க.